Hi friends, welcome to Vanakkam aachi samayal. கேசரி அப்படினாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம ஹோட்டலுக்கு போனாலுமே அங்கே ஒரு சின்ன கப்பில் வைக்கிற கேசரி நம்ம எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். அந்த மாதிரியான கேசரியை பலாப்பழத்தை வச்சு வீட்லேயே எப்படி செய்யலான்னு இன்றைக்கி பார்ப்போம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, வாசனையாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பலாப்பழ கேசரி செய்ய தேவையான பொருட்கள் இப்போ எடுத்து வச்சிடலாம். 1 கப் ரவை எடுத்துருக்கோம், 3/4 கப் அளவு சர்க்கரை. கப் மெஷர்மெண்ட் மாறாமல் பார்த்துக்குங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பலாப்பழம் 1/4 கப் அளவு எடுத்துருக்கோம். 10 முந்திரி, 15 திராட்சை, 4 ஏலக்காய், ஒரு சிட்டிகை உப்பு, ஐஸ்கிரீம் ஸ்பூனில் 1 ஸ்பூன் ஃபுட் கலர் எல்லோ கலர் எடுத்துருக்கோம். 2 கப் தண்ணி எடுத்துருக்கோம். ரவை சக்கரெல்லாம் அளந்தும் பார்த்தீங்களா, சேம் அதே கப்பை யூஸ் பண்ணுங்கள். எப்பவும் 1/2 கப் அளவு ஆயில் எடுத்துருக்கோம். ரீஃபைண்ட் ஆயில் இல்லை கடலெண்ணெய் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பேலன்ஸ் 1/2 கப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நெய் எடுத்துக்கிறோம். ஸோ டோட்டலாக 1/2 கப் ஆயில் ப்ளஸ் 1/2 கப் நெய் ரெண்டும் சேர்ந்து 1 கப் ஆயிரும். வாங்க இப்போது கேசரி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயை எடுத்துருக்கோம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயிலையும் நெய்யையும் ஆட் பண்ணிடலாம். ஆயிலும் நெய்யும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ அதில் பாதி அளவை நம்ம அப்புறம் யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிட்டோம். இப்போ முந்திரி ஆட் பண்ணியிருக்கோம். முந்திரி நல்லா வறுத்து எடுத்துடலாம். முந்திரி பாதி வறுப்பட்டதும் நம்ம எடுத்து வச்சிருக்க திராட்சையும் இதிலேயே சேர்த்துடலாம். முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்துட்டோம் தனியாக. அந்த கடாயில் மிச்சர் ஆயில் நெய் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே நம்ம எடுத்து வச்சிருக்க ரவையை இப்போ சேர்த்துருக்கோம். ரவை நல்லா வறுப்படணும். ரவை வறுப்பட்டதும் நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அந்த வாசனத்தை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ரவை வறுப்பட்டுருச்சுன்னு. ப்ளஸ் கலரும் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ரவை வறுப்பட்டுருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பலாப்பழத்தை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். பலாப்பழத்தை ரொம்பவும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறதுனால அதுவும் ஈஸியாக வதங்கிடும். ரவையோடு சேர்ந்து பலாப்பழமும் நல்லா வதங்கிருச்சு. பலாப்பழம் வதங்கின வாசனை நல்லா வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை சேர்த்ததும் கண்டிப்பாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும், ஏன்னா அடி பிடிக்க சான்ஸ் உண்டு. சர்க்கரையும் சேர்ந்து வதங்க விட்டு கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். சர்க்கரையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல 2 கப் தண்ணி, அதை நல்லா பாயில் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிட்டோம். தண்ணியை கண்டிப்பாக கொதிக்க வச்சு தான் சேர்க்கணும், அதை மட்டும் மறந்துடாதீங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த ஏலக்காவை பொடிச்சு சேர்த்துட்டோம். ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்தாச்சு. ஐஸ்கிரீம் ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவு ஃபுட் கலர் சேர்த்துருக்கோம். நம்ம சேர்த்துருக்க பலாப்பழத்தால் உங்களுக்கு நேச்சுரல் கலர் கொஞ்சம் இருக்கும். ஸோ கலர் வேண்டான்னா நம்ம கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடலாம். கேசரி உங்களுக்கு 90% ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம சுட வச்ச நெய்யும் எண்ணெயும் கலந்தது பாதி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இப்போது ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கேசரியில் நம்ம இப்போ கடைசியாக ஆட் பண்ண நெய் கார்னரில் தெரியுது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக கேசரி அப்சர்வ் பண்ணிடுறதும் நமக்கு கேசரி ரெடி ஆயிரும். கேசரி இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை
சேர்த்து சர்வ் பண்ண ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.